Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Friends, இந்த வீடியோல நாம Sumif function எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த Sumif function accounting purposesக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். Friends, டாபிக் குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். So friends, இந்த வீடியோல நாம Sumif function எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஆல் அபவுட் அக்கவுண்டிங் அப்படின்ற கம்பெனி அவங்களோட கேஷ் புக் மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சேல்ஸ் மூலமா எவ்வளவு ரிசீப்ட்ஸ் வருது அண்ட் அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளவு பேமெண்ட் பண்றாங்க அப்படின்றத இயர் ஃபுல்லா அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அதுல 1st ஏப்ரல் அன்னைக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 1,50,000 rupees இருக்கு. அது போக டியூரிங் த இயர் அவங்க சேல்ஸ் மூலமா நிறைய ரிசீப்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நிறைய செலவுகளுக்காக பேமெண்ட்டும் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா அவங்கள்ட்ட க்ளோசிங் பேலன்ஸ் 78,700 rupees இருக்கு. இப்போ இந்த இடத்துல நாம Sumif ஃபங்க்ஷனை எங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னா இந்த ஆல் அபவுட் அக்கவுண்டிங்கோட மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்களோட ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸோட சம்மரி தேவைப்படுது. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணணும், இதுல இருக்கிற ஒவ்வொரு ரிசீப்ட்ஸையும் கேட்டகரைஸ் பண்ணி சம் பண்ணணும். அதே மாதிரி பேமெண்ட்ஸையும் அவங்க அதே மாதிரி சம் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு சம்மரி ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ண போறாங்க. அண்ட் அந்த ஃபார்மேட்டை நான் இப்போ உங்களுக்காக ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ ஆல் அபவுட் அக்கவுண்டிங் கேஷ் புக் சம்மரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு அண்ட் இந்த 1,50,000 தான் இங்கேயும் ஓப்பனிங் பேலன்ஸா நம்ம போட்டிருக்கிறோம். அண்ட் இதுக்கு அப்புறமா சேல்ஸ், பர்ச்சேசஸ், சேலரி அண்ட் ஃபியூவல். ஸோ இந்த 4 ஐட்டமும் இங்க நிறைய வாட்டி இந்த ஷீட்ல ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ இதோட டோட்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சம்மரைஸ் பண்ணி இந்த காலம்ஸ்ல நாம ஃபில் பண்ண போறோம். அதுக்கு தான் நாம Sumif ஃபங்க்ஷனை பயன்படுத்த போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு கேஷ் புக்கை உங்கள்ட்ட ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துட்றாங்க அண்ட் இந்த சம்மரிக்கான ஃபார்மேட்டையும் உங்கள்ட்ட ஒரு பிரிண்ட் அவுட்டா தந்துடுறாங்க. தந்துட்டு இந்த சேல்ஸ்ல இந்த காலம்ல இந்த டேபிள்ல இருக்கிற சேல்ஸ் டோட்டலை ஃபில் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் இந்த டேபிள்ல சேல்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாப்பீங்க. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் இங்க இருக்கு அண்ட் அதோட அமௌண்ட் 26,000. ஸோ அதை கால்குலேட்டர்ல போட்டுப்பீங்க 26,000. ரெண்டாவது சேல்ஸ் எங்க இருக்கு, எஸ் இங்க இருக்கு 57,000. ஸோ அதை திரும்ப அதுல கால்குலேட்டர்ல ஆட் பண்ணுவீங்க. மூணாவது சேல்ஸ் 56,000. நாலாவது 85,000. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட்டையா நீங்க இந்த டேபிள்ல பார்த்து 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 ஆட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பீங்க. அண்ட் ஃபைனலா எவ்வளவு டோட்டல் வருதோ அதை எடுத்துட்டு இந்த காலம்ல வந்து ஃபில் பண்ணுவீங்க. கரெக்டா? சேல்ஸ் டோட்டல்ல வந்து ஃபில் பண்ணுவீங்க. அண்ட் நாம மேனுவலா பண்ற இந்த ப்ராசஸ் தான் Sumif ஃபங்க்ஷன் எக்ஸல் மூலமா பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நாம Sumif ஃபார்முலாவை யூஸ் பண்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட சின்டாக்ஸை புரிஞ்சுப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு Sumif போட்டுட்டு பிராக்கெட்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா முதல்ல அது கேட்கிற வேரியபிள் ரேஞ்ச். சரியா? ஸோ இந்த ரேஞ்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த சேல்ஸ் அப்படின்ற ஐட்டமை உங்களோட டேபிள்ல எங்க சர்ச் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்ச் தான் இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள். ஸோ ரேஞ்ச் அப்படின்ற இடத்துல உங்களுடைய இந்த இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த E8 அப்படின்ற இந்த செல்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஏன்னா அங்கதான் நம்ம சேல்ஸ் அப்படின்ற விஷயத்தை சர்ச் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ இதுதான் ரேஞ்ச். அண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள போயிட்டு எதை நாம ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணணும், இப்போ இந்த சேல்ஸை நாம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் தான் இங்க பார்க்கணும். கரெக்டா? ஸோ அதுதான் கிரைட்டீரியா. ஸோ அப்போ ரேஞ்ச் அப்படின்னா எந்த இடத்துல நாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும் அப்படின்றது ரேஞ்ச் அண்ட் அதுல எதை பார்க்கணும் அப்படின்றது கிரைட்டீரியா. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட ரேஞ்ச் இங்க இருக்கு, நான் இப்போ உங்க ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறேன். அண்ட் இதுல நம்மளோட கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் என்னமா, சேல்ஸ். ஸோ அப்போ சேல்ஸை பார்க்கணும். ஸோ இந்த கிரைட்டீரியால நம்ம சேல்ஸ் கொடுக்கணும். கமா ஃபைனலா சம் ரேஞ்ச். ஸோ இப்போ இங்க நம்மளோட எக்ஸல் அந்த ஃபங்க்ஷன் வந்து சேல்ஸை வந்து கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ அந்த சேல்ஸை கண்டுபிடிச்ச உடனே அது கண்டுபிடிச்ச இடத்துக்கு கரஸ்பாண்டிங்கான எந்த அமௌண்ட்ஸை சம் பண்ணணும், அந்த ஆட் பண்ண வேண்டிய சம்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்றது தான் சம் ரேஞ்ச். ஸோ இப்போ நம்மளோடதுல பாத்தீங்கன்னா சேல்ஸ் எல்லாமே ரெசிப்ட். கரெக்டா? ஸோ அப்போ ரெசிப்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுதோ அதுதான் சம் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இப்போ Sumif ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ரேஞ்ச் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க நாம சர்ச் பண்ணணும், கிரைட்டீரியானா சர்ச் பண்ற இடத்துல நாம எதை சர்ச் பண்ணணும், அண்ட் சம் ரேஞ்ச்னா ஒன்ஸ் அந்த சர்ச் ரிசல்ட் அந்த எக்ஸல் கண்டுபிடிச்ச உடனே எந்த காலம்ல இருக்க அமௌண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்றது சம் ரேஞ்ச். ஓகேவா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டைரக்டா இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சேல்ஸ் அப்படின்றதோட சம்மரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ ரெசிப்ட் காலம்ல நாம ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு சம் இஃப் டேப் அழுத்தினீங்கன்னா பிராக்கெட்ஸ் ஓப்பன் ஆகிரும். ரேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த டேபிளோட லாஸ்ட் வரைக்கும் தான் இதோட ரேஞ்ச். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்துருங்க. ஏன் F4 கொடுக்குறீங்க அப்படின்னா நாம ஒன்ஸ் இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ண அப்புறமா திரும்ப டிராக் அண்ட் டிராப் தான் பண்ண போறோம். ஸோ அப்படி டிராக் அண்ட் டிராப் பண்ணும்போது நம்மளோட இந்த செல் ரெஃபரன்சிங் மாறக்கூடாது. அதுக்காக தான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங் கொடுக்குறோம். சரியா? கமா கிரைட்டீரியா. ஸோ இந்த ரேஞ்சில் போயிட்டு நம்மளோட ஃபார்முலா எதை தேடணும்? சேல்ஸை தேடணும். கரெக்டா? ஸோ அப்போ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ சேல்ஸ் கமா சம் ரேஞ்ச். ஸோ அப்போ இந்த செலக்ஷன்ல சேல்ஸை கண்டுபிடிச்ச உடனே அது எதை சம் பண்ணணும்? ஸோ அதுதான் சம் ரேஞ்ச். கரெக்டா? ஸோ சம் ரேஞ்ச் எது அப்படின்னா இங்க ஆரம்பிச்சு ஸோ ரெசிப்ட்ல ஆரம்பிச்சு ஸோ ஃபைனல் லைன் வரைக்கும் நீங்க போயிருங்க. இங்க வரைக்கும் போயிட்டு இதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங் கொடுங்க F4. ஓகேவா? கொடுத்துட்டு என்ன பண்ணிருங்க? பிராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸோட டோட்டல் கரெக்டா கிடைச்சிரும். ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த மெயின் டேபிளுக்கு வந்துட்டு கேஷ் புக் வந்துட்டு நீங்க இங்க ஃபில்டர் அப்ளை பண்ணுங்க. Alt DFF. சரியா? ஃபில்டருக்கு ஷார்ட் ஃபார்ம் Alt DFF. ஓகே. ஸோ இப்போ இதுல எதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா சேல்ஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்க சேல்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதோட வேல்யூஸை நீங்க செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சம் எவ்வளோமா இருக்கு? 5,73,000. அதே மாதிரி நம்மளோட சேல்ஸுக்கும் இங்க சம்மிட் ஃபங்க்ஷன் மூலமா எவ்வளவு வந்திருக்கு? 5,73,000. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபில்டரை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு அகைன் நீங்க Alt DFF கொடுத்தா போதும், ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? சரி, இப்போ சேல்ஸ்ல நீங்க என்ன பண்ணியாச்சுமா? இதை அப்ளை பண்ணியாச்சு. கரெக்டா? ஸோ இப்போ அடுத்தது இந்த ஃபார்முலாவை நீங்க வந்து எல்லா இடத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போறோம்னா பர்ச்சேசஸ்க்கு அடுத்தது நம்ம போடணும். பட் அதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த ரெசிப்ட்ல இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி பேமெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி வச்சிரும். அப்போ நம்ம என்டையரா டிராக் அண்ட் டிராப் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதை அப்படியே பேமெண்ட்டுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுங்கன்னா F2 ப்ரெஸ் பண்ணி உள்ள வந்த அப்புறமா இந்த ஃபார்முலாவை என்டையரா காப்பி பண்ணிட்டு இங்க வந்து திரும்ப F2 அழுத்திட்டு உள்ள வச்சு பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அழுத்துங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா திரும்ப 5,73,000 தான் ரிட்டர்ன் ஆகுது. ஏன் அப்படின்னா நாம இன்னும் என்ன ரெசிப்டை தான் சம் ரேஞ்சில் கொடுத்துருக்கிறோம். கரெக்டா? ஸோ இப்போ நாம இதை பேமெண்ட்டுக்கு மாற்றி விட்டா போதும். ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா இந்த ரெசிப்ட் அப்படின்றது F காலம். கரெக்டாமா? அதே மாதிரி பேமெண்ட் எந்த காலம்ல இருக்கு? G. ஸோ அப்போ இங்க வந்து இந்த சம் ரேஞ்சில் மட்டும் F இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? G கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ G. அதே மாதிரி இந்த Fலையும் G. ஓகேவா? கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க 0 வந்துருச்சு. ஏன்னா சேல்ஸ்ல பேமெண்ட்ல 0 தான் இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணி மீதி மூணுலையுமே அப்படி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ச்சேசஸோட டோட்டல் 5,17,000, சேலரியோட டோட்டல் அண்ட் ஃபியூலோட டோட்டல் கிடைச்சிருச்சு. இப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்திருக்கிற ஃபிகர்ஸ் எல்லாம் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் இந்த பேலன்ஸ் காலம்க்கு ஒரு ஃபார்முலா கொடுங்க. இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் ரிசிப்ட் மைனஸ் பேமெண்ட். கரெக்டாமா? கேஷ் பேலன்ஸ் எப்போ கூடுமா? ரிசிப்ட் வரும்போது கூடும், பேமெண்ட் வரும்போது குறையும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் ரிசிப்ட் மைனஸ் பேமெண்ட். இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே வரைக்கும் பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? 78,700. இப்போ உங்களோட கேஷ் புக்லையும் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க? 78,700. அப்போ நம்மளோட சம் இஃப் கரெக்டான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. ஸோ அதனால நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ் என்ன ஆகுதுமா? மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம் இஃப் ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ரேஞ்ச் வந்து எந்த ரோல ஆரம்பிக்குதோ அதே ரோல தான் உங்களோட சம் ரேஞ்சும் ஆரம்பிக்கணும். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து E8ல ஆரம்பிக்குது. கரெக்டா? அப்போ நம்மளோட சம் ரேஞ்சும் என்னவா? 8th ரோல தான் ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம F8ல ஆரம்பிச்சிருக்கிறோம். கரெக்டா? ரெசிப்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களோட ரேஞ்ச் வந்து எந்த ரோல முடியுதோ அதே ரோல தான் உங்களோட சம் ரேஞ்சும் முடியணும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா 41 ரேஞ்ச் முடிகிறது 41 சேம் ரோல தான் முடியுது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நீங்க சேம் ரோல ஆரம்பிச்சு சேம் ரோல முடிச்சா மட்டும்தான் உங்களோட ரிசல்ட்ஸ் கரெக்டா வரும். ஸோ இது நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நீங்க வந்து ஒரே ஒரு ரோல ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு மீதி ரோஸ்க்கு வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல செல்ஸ்க்கு வந்து அப்சல்யூட் ரெஃபரன்சிங் கொடுக்க மறக்க கூடாது. ஓகேவா?
இப்போ இந்த சம்மிஃப் ஃபங்க்ஷனோட வேற சில அட்வான்டேஜஸ் நான் சொல்றேன். ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்க இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேஷ் புக்ல நீங்க அமௌண்ட்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்க என்ன ஆயிருமா, டைனமிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபியூவலோட டோட்டல் இப்போ 7400 இருக்கு, கரெக்டா? இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேஷ் புக்ல வந்துட்டு நீங்க இந்த ஃபியூவல்ல 1500 இருக்கிற இடத்துக்கு பதிலாக ஒரு 2500 போடுங்க. அதாவது 1000 rupees ஆட் பண்றீங்க. ஸோ 2500 போட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க உங்களோட ஃபியூவல் டோட்டல் தன்னாலே சேஞ்ச் ஆகும். 8400 7400 இருந்து தன்னாலே 8400 மாறிடுச்சு. ஸோ அப்போ நீங்க இங்க பண்ற சேஞ்சஸ் தன்னாலே இங்க எஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேலரி அமௌண்ட் 14500 இருக்கு இல்லையா, இந்த 14500 வந்து சேலரி இல்ல, இதுவும் ஃபியூவல் தான் அப்படின்னா நீங்க இங்க சேஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூவல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களோட சேலரியில இருந்து அது மைனஸ் ஆகி ஃபியூவல்ல வந்து ஆட் ஆயிரும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி சம்மிஃப் நீங்க கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் கேஷ் புக்ல நீங்க சேஞ்சஸ் பண்ணும்போது தன்னாலே சம்மரியில சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் 77,700 அண்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா 77,700 தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சம்மிஃப் ஃபங்க்ஷனை நாம இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட சேனல்ல VLOOKUP பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன், அதையும் நீங்க கத்துக்கலாம். அண்ட் பிவட் டேபிள் ஃபீச்சர் பத்தி நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறேன், அதுவுமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டா லோன் ரீபேமெண்ட் ஷெட்யூல் எக்ஸல்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீடைல்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சம்மிஃப் பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் நம்மளோட சேனல்ல அக்கௌண்டிங் ஒர்க்குக்கு தேவைப்படுற எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸை பத்தி நான் அடிக்கடி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நிறைய பேர் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.